இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிவ்யூவில் கம்பேர் டாக்குமெண்ட் அண்ட் கம்பைன் டாக்குமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ கம்பேர் அண்ட் கம்பைன் டாக்குமெண்ட்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னாலும் நம்மகிட்ட இருக்கிற ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சிருக்க ஒரு 2 டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்டில் ரிவைஸ் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணியும் நம்ம கம்பைன் பண்ணலாம், இல்லை நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணலாம். நான் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நியூ டாக்குமெண்ட்டில் நீங்கள் இப்போ ரிவ்யூ மெனுக்குள்ளே உங்களுக்கு கம்பேர் அப்படிங்கிற குரூப்ல இருக்கிற கம்பேர் அண்ட் கம்பைன் டாக்குமெண்ட் என்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பேர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்பேர் மீன்ஸ் என்ன அப்படின்னா, 2 வெர்ஷன் ஆஃப் அ டாக்குமெண்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஸோ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ஸோ அதே டாக்குமெண்ட்லயும் வந்து சேஞ்சஸ் யூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணி வச்ச இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கறது தான் கம்பேர் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி கம்பேர் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கம்பேர் டாக்குமெண்ட்டுக்கு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ரிவ்யூ மெனுக்குள்ள கம்பேர் குரூப்ல கம்பேர். ஸோ இந்த கம்பேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கம்பேர் டாக்குமெண்டோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த டயலாக் பாக்ஸ்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட் அண்ட் ரிவைஸ்டு டாக்குமெண்ட் 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சதுனால இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுது, ஷோ ஆகுது. நாங்க வந்து நிறைய அதே நேம்ல சேவ் பண்ணதுனால நான் போய் ப்ரௌஸ் பண்ணியே நான் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரௌஸ் பண்ணி என்னோட டாக்குமெண்ட்டை என்னோட டாக்குமெண்ட்டை நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் 1 தான், டாக்குமெண்ட் 2 தான் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட். நோ, டாக்குமெண்ட் 1 வந்து என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட். அதே மாதிரி ரிவைஸ்டு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் 2 என்னோட ரிவைஸ் டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் 1 ஒரிஜினலாகவும் டாக்குமெண்ட் 2 வந்து ரிவைஸ்டு டாக்குமெண்ட்டாகவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கீழே போய் பாருங்க, இல்லை எனக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இங்கே இருக்க ஆரோ மார்க் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட் 1, ரிவைஸ் பண்ண டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட் 2. ஸோ இதில் மோர் ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ண அந்த செட்டிங்ஸில் என்னென்ன காட்டுது அப்படின்னா, மூவ் பண்ணது, கமெண்ட், ஃபார்மட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெடர் அண்ட் ஃபுட்டர். ஸோ இது டிஃபால்ட்டாகவே எல்லாமே ஆப்ஷன் எல்லாமே எனேபிளில் தான் இருக்கும். ஸோ நம்ம கம்பேர் பண்ண செட்டிங்ஸில் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிளாக காட்டுறதுக்கு ஷோஸ் சேஞ்சஸ், அதாவது வேர்ட் லெவலில் உள்ள சேஞ்சஸை வந்து நியூ டாக்குமெண்ட்டில் நமக்கு சேஞ்சஸ் காட்டும். ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் காட்டணுமா இல்லை ரிவைஸ் டாக்குமெண்ட்லேயே சேஞ்சஸ் வேணுமான்னு கேட்குது. நம்ம நியூ டாக்குமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நியூ டாக்குமெண்ட் கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ என்னோட 2 டாக்குமெண்ட்டும் கம்பேர் ஆகி நமக்கு வருது. ஸோ இப்போ நான் ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் தென் செகண்ட் டாக்குமெண்ட், இது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட். ஸோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல பாருங்க, ஸோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல லோகோவோட பேஜஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் டாக்குமெண்ட். ஸோ இந்த சைடில் ரெண்டுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் இது, ரிவைஸ் டாக்குமெண்ட் இது நமக்கு காட்டியிருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண டாக்குமெண்ட் தான் நம்மளோட இந்த டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல பாருங்க, ஸோ வீடியோ ப்ரொவைட்ஸ் கண்டென்ட், டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்கு, வீடியோ ப்ரொவைட்ஸ் ஹெட்டிங் கொடுத்துருக்கு. இது எல்லாமே டெலிட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டெலிட் ஆகி கம்பேர் பண்ணி சேம் ஆயிருக்கிறத அதே வந்து கிளியர் பண்ணிட்டு நமக்கு அந்த கண்டென்ட் வந்து நமக்கு காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை கம்பேர் ரிசல்ட்னு சொல்லிட்டு அது நியூ டாக்குமெண்ட்ல தான் ஓப்பன் ஆகும். நான் கொடுத்த இந்த பிளாங்க் டாக்குமெண்ட், ஃபைனல் டாக்குமெண்ட் நான் கொடுத்துருக்கேன், இந்த டாக்குமெண்ட்ல ஓப்பன் ஆகாம அதுவா வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்து தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கம்பேர் ரிசல்ட் டாக்குமெண்ட்டை நான் இப்போ சேவ் பண்றேன். ஸோ இந்த ரிசல்ட் டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிசல்ட் டாக்குமெண்ட்டை நம்ம வியூ பண்ணி பார்ப்போம். இதுல பாருங்க, ஸோ நான் வந்து என்னோட டாக்குமெண்ட் 1ல இருக்கிற சேஞ்சஸ்க்கும் டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட்டையும் 2 டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இதுல சைட்ல வந்து மார்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கு, இந்த லைன் கொடுத்துருக்கு தெரியுமா. ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலேமோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது மார்க்அப் தெரியும். ஸோ இதுல நம்ம ஏற்கனவே வந்து ட்ராக்கிங்ல சொல்லும் போதே சொல்லியிருப்போம், இது வந்து ஆல் மார்க்கப்பையுமே நமக்கு காட்டுது. ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, சிம்பிள் மார்க்அப்ல, அதாவது சேஞ்சஸ் பண்ண அந்த டாக்குமெண்ட் கம்பேர் பண்ணி சேஞ்சஸ் பண்ணதை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு கம்பேர் பண்ண ஃப்ரெஷ் டாக்குமெண்ட்டை காமிக்குது. ஸோ இது எல்லாமே டெலீட் பண்ணி 2 டாக்குமெண்ட்டையும் ஒன்னா சேர்த்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 டாக்குமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்ப்போம், அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள் மார்க்அப்ல
ரெண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு காமிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ கம்பைன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 டாக்குமெண்ட்டையும் கம்பைன் பண்ணுறது என்னன்னு பார்ப்போம். சேம் அதே மாதிரியும் கம்பைன் டாக்குமெண்ட், எந்தெந்த டாக்குமெண்ட்டை கம்பைன் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் 1ஐயும் ரிவைஸ்டு டாக்குமெண்ட்டில் டாக்குமெண்ட் 2ஐயும் எனக்கு கம்பைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓகே கொடுத்துறேன். ஸோ 2 டாக்குமெண்ட்டும் நமக்கு கம்பைன் ஆயிருக்கு. சேம் அது கம்பேர் பண்ணுற மெத்தட்லேயே தான் நமக்கு கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இது கம்பேர் டாக்குமெண்ட்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கம்பேர் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து கம்பேர் மீன்ஸ் கம்பைன் ஆகிட்டு இந்த டாக்குமெண்ட். ஸோ இந்த கம்பைன் பண்ண டாக்குமெண்ட்டுங்கிறது இங்கே தனியாக ஹெட்டிங் காட்டுது பாருங்க. ஸோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் ரிவைஸ் டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த சைடில் இருக்குது எல்லாமே என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஸோ 10 மூவ்ஸ் இருந்திருக்கு. டெலிட் வந்து 5 டெலிட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட் பண்ணது ஒரு 5 இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுது டீட்டெயில். ஸோ இப்போ இதை சேஞ்சஸ் கொடுத்ததை இப்போ போய் நம்மளோட கம்பைன் பண்ண டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் எந்தெந்த இடத்துலலாம் அதை கொண்டுட்டு வந்தனும், எந்தெந்த இடத்துல பிக்சர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இதில் ரிவ்யூ ஆகுது. ஸோ ஆல் மார்க்அப்ஸையும் எனக்கு காமிக்க சொல்கிறேன். என்னோட 2 வியூவில் இருக்கிற 2 டாக்குமெண்ட்டை நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கறது தான் இந்த கம்பேர் பண்ணி பார்க்கறது கம்பேரிசன் டாக்குமெண்ட். அதே டாக்குமெண்ட் எனக்கு ஓகே கரெக்டாக இருக்கு, என்னோட மார்க்கபிள் வந்து நான் என்னோட சேஞ்சஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ். அக்செப்ட் பண்ணிட்டோம், இந்த கம்பைன் டாக்குமெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிடலாம். இப்போ சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே இதுலேயும் ரிசல்ட் டாக்குமெண்ட்ல போய் பார்ப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அது எப்படி கம்பேர் பண்ண டாக்குமெண்ட்டை கம்பைன் பண்ணி கொடுத்தோமோ சேம் கான்செப்ட் தான் இதுவும். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை 2 வியூவில் இருக்கிற டாக்குமெண்ட்டை நம்ம கம்பைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றுறது, அதுதான் வந்து கம்பைன் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எதில் இருக்குது அப்படின்னா ரிவ்யூ மெனுவில் கம்பேருங்கிற குரூப்பில் கம்பேர் அண்ட் கம்பைன் த டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. இது யூஸ் பண்ணி 2 வேரியஸ் வெர்ஷன் டாக்குமெண்ட்டை கம்பேர் பண்ணி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம்.